போர்க்கால சூழல் பக்கச்சார்பின்றி செயற்படுவதே அவசியம். பொது அவசரகால நிலையை நீடிக்கும் யோசனை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். அமெரிக்க பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். ஈரானின் புஷேர் கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 208 பேரும் வெளிசிறை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். எமது நிலம் எவருக்கும் போர்க்களமல்ல, நீதியமைச்சர் திட்டவட்டம். ஆட்சியை கவிழ்ப்பது எமது நோக்கமல்ல, நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் அதிரடி. அவசரகால சட்டம் நீடிக்கின்றதன் காரணமாக அப்பாவி மக்கள் வடகிழக்கில் குறிவைக்கப்படுகின்றார்கள். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. திருகோணமலையில் கப்பலை நிறுத்த காரணம் என்ன? சர்வதேச போர்க்களத்தில் இலங்கை. சுரேஷ் ராகவன் அவசர எச்சரிக்கை. ஏப்ரல் முதல் களமிறங்கும் மொட்டு. மஹிந்த தலைமையில் கூடிய செயற்குழுவின் அரசியல் களம் சூடுபிடிக்கிறது. குடுசலிந்தவின் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கம். பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரிய சட்டத்தரணிகள். திருகோணமலைக்கு போர்க்கப்பலை அனுப்பியது தமிழர்களுக்கு எதிரான சூழ்ச்சி. முரளிதரன் குற்றச்சாட்டு. இடம்பெயர்ந்த முகாம்களில் உள்ள மக்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குங்கள் பிரதமர். மன்னாரில் வீடொன்றில் திருட்டு. பல லட்சம் மதிப்புள்ள நகை பணத்துடன் 4 பெண்கள் கைது. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்ட INS தரங்கினி. இலங்கை கடற்படையினருக்கு பாய்மர கப்பல் பயிற்சி. சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க கடற்படையினர் நடவடிக்கை. 19 பேர் கைது. பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகால நிலையை மேலும் 1 மாதத்திற்கு நீடிப்பதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனை 100 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த யோசனைக்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 8 வாக்குகளும் மாத்திரமே கிடைத்தன. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 81ஆம் இலக்க விடயப்பரப்பிற்கு அமைவான இந்த யோசனை 100 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். இதேவேளை அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட யோசனையும் முறைப்படி நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை மற்றும் செயற்குழுவின் விசேட கூட்டங்கள் இன்று பத்திரமுள்ள நெலுமாவத்தில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றன. தற்போதைய அரசியல் சூழலில் கட்சியின் எதிர்கால நகர்வுகள் மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆராயும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கூட்டத்தில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் நாடு தழுவிய ரீதியில் கட்சியை மறுசீரமைக்கும் பாரிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். இதற்கமைய கட்சியின் உயர்மட்ட பதவிகளான சிரேஷ்ட உபதலைவர்கள் மற்றும் பிரதி செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க செயற்குழு இன்று ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அடிமட்டத்தில் உள்ள கிளைச்சங்கங்களை பலப்படுத்தி புதிய உறுப்பினர்களை உள்வாங்குவதன் ஊடாக கட்சியை மீண்டும் ஒரு பலமிக்க அரசியல் சக்தியாக மாற்ற தாங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து அதிருப்தி வெளியிட்டவர் அரசாங்க மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதில் தோல்வி அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக நிலக்கரி இறக்குமதியில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் தற்போதைய நிலைமை காரணமாக நாடு மிக விரைவில் பாரிய மின்சார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். இவ்வாறான இக்கட்டான சூழலில் மக்களின் குரலாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்தும் செயற்படும் என வலியுறுத்தினார். எதிர்கால தேர்தல் வியூகங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கையில் 2021ஆம் ஆண்டில் அல்லது அதற்கு முன்னதாக நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள கட்சி இப்போதிருந்தே தயாராகி வருவதாக அவர் தெரிவித்தார். கட்சியின் தனித்துவத்தை பேணி ஒரு பலமான கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் ஏனைய அரசியல் சக்திகள் தங்களின் தலைமையின் கீழ் ஒன்றிணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த லக்ஷ்மன் ஜாப்பா தற்போது மக்கள் மத்தியில் நாமல் ராஜபக்ச மீது பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் காணப்படுவதாக தெரிவித்தார். எவ்வாறு இருப்பினும் கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து உத்தியபூர்வ தீர்மானம் உரிய நேரத்தில் எடுக்கப்படும் என்றும் அடுத்த ஜனாதிபதி தமது கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதி என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர் சூழலில் பக்கச்சார்பின்றி செயற்படுவதே அவசியமான விடயம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். நாம் ஒரு பக்கம் மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் ஒரு போரில் ஈடுபடவில்லை. எனவே நாம் ஒரு அணியினருக்கு ஆதரவு வழங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு பக்க முடிவை எடுத்தால் பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பது கூற முடியாது. ஆனால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏனெனில் நாம் எவருக்கும் சார்பாக இருக்கக்கூடாது. எமது துறைமுகங்களை பயன்படுத்துவதற்கு நாம் இடமளித்தால் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து நமக்கு அடி விழத்தான் செய்யும் என அவர் தெரிவித்தார்.
இந்திய கடற்படையால் பிப்ரவரி 15 தொடக்கம் 25ஆம் தேதி வரை விசாகப்பட்டினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச கடற்படை கண்காட்சியில் பங்கு பற்றிய ஈரான் கடற்படை கப்பல்களில் ஒன்றான ஐரிஸ் புஷேகர் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் திருகோணமலை துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த கண்காட்சியில் பங்கேற்று மீண்டும் நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பலான ஐரிஸ் டேனா என்ற போர்க்கப்பல் இந்த சமுத்திர பிராந்தியத்தில் கடந்த 4ஆம் தேதி அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. இந்த நிலையிலே பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு ஐரிஸ் புஷேகர் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தது. எவ்வாறு இருப்பினும் இலங்கையின் கடற்சார் வர்த்தக பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அக்கப்பல் உள்ளவர்கள் மீட்டு பின்னர் அதனை திருகோணமலை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கும் அரசாங்கம் அனுமதி அளித்தது. அதற்கமைய அந்த கப்பலில் இருந்த 208 பேர் நேற்று இரவு இலங்கை கடற்படையினரால் கொழும்பு துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் 53 அதிகாரிகளும் 84 கெடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட கடற்படையினரும் 23 கடற்படையினரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த கப்பலில் 208 பேர் நேற்று இரவு இலங்கை கடற்படையினரால் கொழும்பு துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் 53 அதிகாரிகளும் 84 கெடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட கடற்படையினரும் 23 கடற்படையினரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு பின்னர் வெளிசரையில் உள்ள கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திய சம்பத் தெரிவித்தார். இதேவேளை தாக்குதலுக்குள்ளான ஐரிஸ் டீனா கப்பலில் இருந்த 90 பேரது சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை காலை கராப்பட்டிய வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த சடலங்களை ஈரானுக்கு அனுப்பி வைக்கும் வரை அவற்றை வைத்திருப்பதற்கான அதை குளிரூட்டப்பட்ட 2 கொள்கலன்கள் கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த தாக்குதலுக்குள்ளான கடற்பிராந்தியத்தில் தொடர்ந்தும் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. அவசரகால சட்டம் நீடிக்கிறதன் காரணமாக அப்பாவி மக்கள் வடகிழக்கில் குறிவைக்கப்படுகின்ற அபாய நிலை இருக்கின்றது என கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அவசரகால சட்ட நீடிப்பு இன்றைக்கு அந்த நீடிப்புக்குரிய வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை கோரி அதுக்கு எதிராக நீடிப்பதற்கு எதிராக எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கிறோம். இந்த அவசரகால சட்ட நீடிப்பு என்றது உண்மையிலே நியாயப்படுத்த முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு அவசரமாக விடயங்களை அணுகுவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த காலம் அந்த சம்பவங்கள் நடைபெற்ற அந்த அண்டிய காலப்பகுதிக்குள்ளே தேவைப்பட்டதிலே மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட அரசாங்கம் ஒரு அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தாமல் இருந்த இடத்துல பிரகடனப்படுத்த சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு பல மாதங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு அந்த சூறாவளியை காட்டி தொடர்ந்தும் அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கு சொல்லுகின்ற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. உண்மையிலே இன்றைக்கு உங்களுடைய இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கான பிரதான காரணம் ஜனநாயக ரீதியாக மக்கள் எல்லாரி அரசு உத்தியோகத்தர்கள் செயல்படுவதை தடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு சூறாவளியை எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சூறாவளியை காட்டி நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் தான் உண்மை. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி மக்களாலே ஒரு புரட்சி, இவ்வகையான துஷ்பிரயோகங்கள், அரசு அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெறக்கூடாது, வெறுப்படைஞ்ச தெற்கிலே வாழுகின்ற சிங்கள மக்கள் அந்த ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று அவசியம் என்று சொல்லி வாக்களித்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கு அந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு நம்பி ஏதோ ஒரு வகையில் இவையாவது செய்வினமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாக்களித்த மக்களுக்கு வயிற்றில் அடிக்கின்ற செயல்பாடுகளிலே பல செயல்பாடுகளிலே இதுவும் ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த அவசரகால நீடிப்பை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் இருக்குது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த அவசரகால சட்டம்
பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு இன அழிப்பு தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்றது. அந்த போர்க்காலம் முழுக்க இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் அநியாயமாக பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாத வகையிலே ஒரு கலாச்சாரம் இராணுவத்தாலேயும் முற்படையாலேயும் போலீஸாலேயும் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அதே இராணுவம் தான் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கு. எந்த ஒரு இராணுவ சிப்பாய்க்கு எதிராக கூட பொறுப்பு கூறல் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு நிலையிலேயும் மாறாக ஸ்ரீலங்கா அரசு அவர்களை பாதுகாக்கும் என்ற வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் அந்த அநியாயம் நடந்த பின்னணிக்கான அந்த அவசரகால சட்டம் இன்றைக்கும் நீடிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே நடக்காத ஒரு சூழலிலே இந்த அவசரகால சட்டம் நீடிக்கிற காரணமாக அப்பாவி மக்கள் வடகிழக்கிலே இன்றைக்கு குறிவைக்கப்படுறதுக்கான ஒரு அபாய நிலையில் இருக்கிறார்கள். அந்த அல்லப்பட்டி சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஏதோ மாடு கடத்தினவே என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க பார்க்கினோம். ஸோ அப்படி நாங்கள் சொல்லுவோமே அது அப்படி நடந்தாலும் வந்து சாகரத்துக்கு வந்து கொள்றது ஒரு யுத்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தில். அப்போ இது ஏன் இது நடக்குதுண்டா தெற்கில் நடந்திருக்குமா? ஏன் இது நடக்குதுன்றால் வந்து ஏனென்றால் அது ஒரு கலாச்சாரம். இந்த அவசரகால சட்டம் இருக்கின்ற பொழுது முப்படைகள் போலீஸ் தாங்கள் விரும்பினதை செய்யலாம், தாங்கள் பாதுகாக்கப்படுவினம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆகவே உங்களுக்கு சிலவர்களே இங்கே எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகத்தை மறக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் என்று நீங்கள் தெற்கில் வந்து நினைச்சு அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் வடகிழக்கில் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி அமைச்சர் மீன்பிடி அமைச்சர் இந்த சபையில் இருக்கின்ற நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் கடந்த புதன்கிழமை நான் பேசின பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் காணாமலாக போனவர்கள், அவர்களுடைய படகுகள் பழுதாகி கச்சத்தீவு அண்டின பிரதேசத்தில் வந்து அவர்கள் காணாமல் போனதாக வந்து 6 நாட்கள் போன வெள்ளிக்கிழமை அது நடந்தது. இன்றைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது, அது உறுதிப்படுத்தப்பட்ட மண்டப முகாமில் வந்து இந்திய கடற்படைகள் வந்து அவர்களை காப்பாற்றி அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆனாலும் அவர்களுடைய படகுகள் உட்பட அவர்களும் வந்து இன்றைக்கு இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்படவில்லை. இது ஒரு சட்டவிரோதமான செயல் இல்லையாம்மா? அதைத்தான் இங்கே சொல்ல வரேன். இந்த அமைச்சர் வந்து அதை சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக இந்தியா வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யாமல் அவர்களுடைய படகுகள் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வந்து இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அந்த படகு பழுதாகின காரணத்தினாலே தான் அவர்கள் இந்திய கடற்பரப்புக்குள்ளே நுழைய வேண்டி வந்தது. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த அமைச்சர் அதில் தலையிட்டாவது அதையாவது செய்து கொடுக்க சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கானவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியை தொலைபேசியில் அழைத்து ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இது எப்படி நடுநிலையான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும்? அவர் ஈரானுக்கு ஆதரவாகவும் தாக்குதலுக்கு எதிராகவும் பேசியுள்ளார். சுமார் 165 குழந்தைகள் கொல்லப்பட்ட போது நீங்கள் ஏன் அதை கண்டிக்கவில்லை? ஒரு நாட்டுத் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட போது நீங்கள் ஏன் அதை கண்டிக்கவில்லை? அந்த 2 சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள். மக்கள் விடுதலை முன்னணியாகிய நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது லெப்டான் சுற்றுவட்டாரத்திலும் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னாலும் நின்று கொண்டு வல்லரசு நாடுகள் ஏனைய நாடுகள் மீது நடத்தும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தீர்கள். அன்று எப்படி ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய ஒரு அரசியல் இயக்கம் இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் இவ்வளவு பலவீனமாக நடப்பதுதான் இங்குள்ள பிரச்சினை. நாங்கள் உங்களை ஈரானுடன்
சேர்ந்து கொண்டு அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலையோ தாக்கச் சொல்லவில்லை. ஆனால் எமது நாட்டு தலைவர்கள் எப்போதும் அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் நின்றார்கள். ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் இன்று நேற்று நடப்பவையல்ல. ஈராக், சிரியா, லிபியா மற்றும் அண்மையில் கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என இவை தொடர்ந்து நடக்கின்றன. எமது நாட்டு தலைவர்கள் எப்போதும் ஒரு கொள்கை ரீதியான முடிவில் இருந்தார்கள். அதனால்தான் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான உங்களை போன்றவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மற்ற நாட்டு தலைவர்களை விட நீங்கள் இன்னும் தீவிரமாக அந்த அநீதிகளுக்கு எதிராக நிற்பீர்கள் என்று நாங்கள் நம்பினோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது வீணாக குற்றம் சுமத்துவதற்காகவோ இதை கூறவில்லை என அவர் தெரிவித்தார். உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தொடர்பில் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசுதுரை சந்திரகாந்தனிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக அவரது சட்டத்திறனிகளுக்கு அனுமதியை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று சட்டமா அதிபருக்கு அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பில் 2016 ஆண்டு தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமைக்கு எதிராக பிள்ளையானினால் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதியரசர்களான ஜனக் டி சில்வா, மேனகா விஜயசுந்தரம் மற்றும் கெஹான் குலத்துங்க ஆகியோரை கொண்ட மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு அழைக்கப்பட்டது. இதன்போது மனுதாரரான பிள்ளையான் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தனது கட்சிக்காரருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தற்போது அவர் அக்குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இருப்பினும் தனது கட்சிக்காரர் தற்போது வேறொரு சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மனுவை தொடர்பது தொடர்பில் அவரிடமிருந்து ஆலோசனைகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்திரணி தெரிவித்தார். அதன்போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வாவிடம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபரை ஆலோசனைகளை பெறுவதற்காக சந்திப்பதற்கான வாய்ப்பினை வழங்க முடியுமென நீதியரசர்கள் குழாம் வினவியது. அதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் அதற்கான கோரிக்கை முன்வைக்கும் பட்சத்தில் அத்தகைய வாய்ப்பினை வழங்க முடியும் என தெரிவித்தார். அதற்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ள மனுதாரரிடமிருந்து தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு நீதியரசர்கள் குழாம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிடப்பட்டது. இலங்கையில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்காக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மத்திய கிழக்கு வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதன் காரணமாக உலகளாவிய விமான போக்குவரத்து இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் மத்திய கிழக்கு ஊடாக செல்லும் சில வர்த்தக விமான சேவைகளை பயன்படுத்த முடியும் எனவும் விமான தாமதங்கள் அல்லது ரத்து செய்தல்கள் குறித்து அந்தந்த விமான நிறுவனங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கையில் உள்ள சுற்றுலா பயணிகள் மாற்று பயண திட்டங்களை வகுப்பதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் 14 நாட்களுக்கு இலவச விசா நீடிப்பை வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவசர உதவி தேவைப்படின் அமெரிக்க தூதரகத்தின் அமெரிக்க பிரஜைகள் சேவை பிரிவை தொடர்பு கொள்ளலாம் எனவும் திங்கள் முதல் வியாழன் வரை வேலை நாட்களில் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை இச்சேவை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமான பயணங்கள் தவிர்த்த ஏனைய விடயங்களுக்கும் இலங்கை சுற்றுலாத்துறையின் 1912 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக பாதுகாப்பு தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் இணையதளம் மற்றும் உத்தியபூர்வ சமூக ஊடக கணக்குகளை பின்பற்றுமாறு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச கடற்பரப்பில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இலங்கை தான் அறியாமலேயே ஒரு ஆபத்தான சர்வதேச போர்க்களத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகருமான சுரேன் ராகவன் கவலை வெளியிட்டுள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர், சர்வதேச ரீதியாக ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடி இலங்கையின் வர்த்தகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஆழமான மற்றும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என அவர் எச்சரித்தார். அண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் 3 ஈரானிய போர்க்கப்பல்களில் ஒன்று மூழ்கடிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசியவர், அந்த சம்பவம் நடப்பதற்கு 12 மணித்தியாலங்களுக்கு முன்னதாகவே குறித்த கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியிருந்ததாக சுட்டிக்காட்டினார். எமது நேர்பரப்பிற்குள் வருவதற்கு அனுமதி கோரப்பட்ட போது ஏன் அது வழங்கப்படவில்லை அல்லது தாமதிக்கப்பட்டது என்பது குறித்து கேள்வி எழுப்பியவர், தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்ய முன்வந்த அரசாங்கத்தின் திடீர் மனமாற்றம் எதனை உணர்த்துகிறது என்று வினவினார். ஐரிஎஸ் பாஷ்ரே
கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட 201 பேரை இலங்கையில் தடுத்து வைத்துள்ளமை மற்றும் அந்த போர்க்கப்பலை திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீர்மானம் குறித்து அவர் கடும் அதிருப்தியை வெளியிட்டார். திருகோணமலை துறைமுகத்தில் இக்கப்பல் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அத்துறைமுகத்தை சூழவுள்ள தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள், குறிப்பாக பெருமளவிலான தமிழர்களின் பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த போர்ச்சூழலால் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்களை பட்டியலிட்ட அவர் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ரஷ்யாவிற்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 60% தேயிலை விநியோகம் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த வார தேயிலை ஏலத்தின் போது 25%க்கும் அதிகமான தேயிலை விற்பனையாகாமல் தேங்கியுள்ளமை தேசிய பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் இலங்கையின் மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மத்திய கிழக்கில் இருந்து வரும் எண்ணெயை சுத்திகரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதால் சிங்கப்பூர் அல்லது தென்னாப்பிரிக்காவிலிருந்து அதிக விலைக்கு எண்ணெய் வாங்கினாலும் அதனை பயன்படுத்துவதில் தொழில்நுட்ப ரீதியிலான காலதாமதமும் சிக்கல்களும் உள்ளதாக அவர் விளக்கினார். இவ்வாறான பாரிய சர்வதேச பிரச்சினைகளுக்கு இலங்கை அரசாங்கம் முகம் கொடுத்துள்ள நிலையில் இதனை ஒரு தனி நபராலோ அல்லது ஒரு கட்சியால் மட்டுமோ கையாள்வது சாத்தியமற்றது என அவர் தெரிவித்தார். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி மாநாட்டை கூட்டி இந்த தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் அவர் பகிரங்க வேண்டுகோள் விடுத்தார். இலங்கையில் நிலம், வான்பரப்பு அல்லது கடல் எல்லைகளை எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பாக அல்லது மற்றொரு தரப்புக்கு தீங்கு விளைவிப்பதற்கு பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார சபையில் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நாட்டின் வெளிவிவகார கொள்கை மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்து பின்வருமாறு விளக்கம் அளித்தார். எமது அரசு பதவியேற்ற போது இவர்களுக்கு சர்வதேச உறவுகள் கையாள தெரியாது என்றும் ஒரு பெட்டி கடையை கூட நடாத்த தகுதியற்றவர்கள் என்றும் விமர்சித்தார்கள். சர்வதேச நாணய நிதியம் நாட்டை விட்டு வெளியேறிவிடுவென கூறினார்கள். ஆனால் இன்று எமது ஜனாதிபதியின் ராஜதந்திரத்தையும் சர்வதேச சமூகம் எமது அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் கண்டவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஈரான், அமெரிக்க மோதல் போன்ற சர்வதேச பிரச்சினைகள் முழு உலகையும் பாதிக்கின்றன. உலகில் எங்கு போர் நடந்தாலும் பாதிப்பு மனித உயிர்களுக்குத்தான். அதனால்தான் நமது ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் எப்போதும் உலக அமைதிக்காக குரல் கொடுத்து வருகின்றனர். இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எமது அரசின் தன்னம்பிக்கையும் மனச்சாட்சியும் மிகப்பெரியது. சர்வதேச சட்டங்கள் மற்றும் சாசனங்களுக்குட்பட்டு நாம் எப்போதும் நடுநிலையான நாடாக செயற்படுவோம். பிற நாடுகளின் மோதல்களுக்காக எமது வளங்களை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம். மனிதாபிமானத்தை முன்னிறுத்தி எந்த ஒரு தரப்புக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நடுநிலையான வெளியுறவு கொள்கையை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று அவர் தெரிவித்தார். ஈரானின் போர்க்கப்பலை திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தியிருப்பது தமிழ் மக்களையும் அமெரிக்க அரசாங்கத்தையும் பகைவர்களாக மாற்றுவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் திட்டமிட்ட சூழ்ச்சி என வடமாகாண காணிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மத்திய கிழக்கில் தற்போது போர் பதற்றம் நீடித்து வருவதாகவும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இலங்கை கடற்பரப்பிற்கரையில் இருந்த ஈரானின் போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஈரானின் 2வது போர்க்கப்பல் இலங்கையில் நங்கூரமிட அனுமதி கோரியிருந்த போதிலும் ஆரம்பத்தில் எந்த அனுமதியும் வழங்காத அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பின்னர் அனுமதி வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானிய போர்க்கப்பலில் இருந்த பணியாளர்களை கொழும்பில் தரையிறக்கி பின்னர் அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வந்தது தமிழர்களையும் அமெரிக்காவையும் மோதலுக்கு தூண்டும் நடவடிக்கையாகவே நாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். காலி, ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்கள் இருந்த போதும் அவற்றை தாண்டி திருகோணமலை துறைமுகத்தில் போர்க்கப்பலை நிறுத்தியிருப்பது தமிழர்களுக்கு எதிரான மறைமுக அரசியல் சூழ்ச்சியாக இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொழும்பில் இறக்கிய பின்னரும் ஏன் அந்த கப்பலை தமிழர் தாயமான திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தியுள்ளனர் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் பின்னர் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி நிறுவப்பட்டுள்ளது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மற்றும் நிரந்தரமான நிவாரணங்களை வழங்குதல், அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை வளமை நிலைமைக்கு கொண்டுவருதல் மற்றும் நீண்டகால அபிவிருத்தி நடவடிக்கைகளை அமல்படுத்துவதை மேற்பார்வை ஆகிய பணிகள் இந்த செயலணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இக்கலந்துரையாடலின் போது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா செயலணியின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதிக்கு இதுவரை கிடைத்துள்ள வெளிநாட்டு உதவிகள் மற்றும் செயலணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து குழு உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. டிட்பா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான முழுமையான மதிப்பீட்டு அறிக்கை இம்மாத இறுதிக்குள் கிடைக்கப்பெறும் என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போது இடம்பெயர்ந்த முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு நிரந்தர
தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியிருப்பது நீண்டகால பிரச்சினைகளை உருவாக்கும் என சுட்டிக்காட்டினார். இக்கலந்துரையாடலில் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக இணைந்திருந்ததுடன் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருக்கும் பாதாள உலகக்குழு தலைவரும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரருமான பாணந்துறை குடு சலிந்த என்ற சலிந்த மல்சித்தவுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விரிவான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதன்படி பாணந்துறை ரத்னபுரி வீதியில் மகாபெலன சந்தையில் அமைந்துள்ள 40 பேச்சர்ஸ் காணி, அதில் உள்ள ஒரு வீடு, களஞ்சிய தொகுதி மற்றும் ஒரு கடை தொகுதி ஆகியவை இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குடுசலைந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் மீண்டும் ரகசியமாக வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் மூலம் உழைத்த பணத்தில் இந்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மேற்கொண்ட நீண்டகால விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் குடுசலிந்து மற்றும் பாணந்துறை குடு நிலங்கை ஆகிய இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக பாணந்துறை தெற்கு, ஹிரண மற்றும் பெண்வத்தை ஆகிய பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று பலர் கொல்லப்பட்டனர். குடு நிலங்க உள்ளிட்ட குழுவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த மோதல்கள் ஓரளவுக்கு குறைவடைந்துள்ளன. தற்போது வெளிநாடு ஒன்றில் தலைமறைவாக இருக்கும் குடு சலிந்து தொடர்பாகவும் அவரது சொத்துக்கள் குறித்தும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளை தடுப்பதற்காக உள்ளூர் கடல் பகுதிகளில் கடந்த பிப்ரவரி 16 முதல் 28 வரை கடற்படையினர் எடுத்த நடவடிக்கையில் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் உரிமம் இல்லாமல் சுழியோடி மற்றும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள், வெடிபொருட்கள், 2 டிங்கிகள், 3 படகு மற்றும் 7 பாரம்பரிய படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கிழக்கு மற்றும் வடமத்திய கடற்படை கட்டளைகளால் திருகோணமலை, கதிரவேலி, கோட்பே, கோகிலாய், மூதூர், நோர்வே தீவு மற்றும் மன்னார் தாழ்வுப்பாடு மற்றும் இரணை தீவு ஆகியவற்றின் தெற்கு கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளில் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே குறித்த 19 பேரும் பிடிபட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 19 பேரும் புல்முனை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை, வாழைச்சேனை, கோட்போ, மோதூர், கிண்ணியா மற்றும் மன்னார் மீன்வள ஆய்வு அலுவலகங்கள் மற்றும் முலன்காவில் போலீஸ் நிலையம் ஆகியவற்றிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் 50 வீட்டுத்திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண் உட்பட 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தையும் மன்னார் போலீசார் மீட்டுள்ளனர். இதுகுறித்து அவரது வீட்டின் உரிமையாளர் நேற்று மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின்படி வீட்டில் இருந்த தாலிக்கொடி, சங்கிலி, காப்பு உள்ளிட்ட சுமார் 15 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 4,35,000 ரூபாய் பணம் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி UN கெட்டியாராய்ச்சி அவர்களின் பணிப்புரையின் பேரில் மன்னார் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் பத்தே விதான தலைமையிலான போலீஸ் குழு விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தது. இதன்போது பிரதான சந்தேக நபரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் பணம் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 4 பெண்களும் தற்போது மன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீஸ் நிலையம் போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் மற்றும் மீட்கப்பட்ட நகைகள், பணம் ஆகியவற்றை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகே மண்ணெண்ணெய் பதுக்க முயன்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது மண்ணெண்ணெய் பதுக்க பயன்படுத்திய வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே சந்தேக நபர் சிக்கியுள்ளார். சுமார் 500 லிட்டர் மண்ணெண்ணெயை மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அருகாமையிலிருந்து கொண்டு செல்ல முற்பட்ட போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அவரின் வாகனம் மற்றும் எரிபொருளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கை இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையின் பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்றான INS தரங்கினி பாய்மர கப்பல் தனது 4 நாள் உத்தியபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்திய இலங்கை கடற்படைகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் நோக்குடன் இரு நாட்டு கடற்படை அதிகாரிகளுக்கும் இடையிலான பயிற்சி பரிமாற்றங்களை மேம்படுத்தும் நல்லெண்ண அடிப்படையிலான இந்த விஜயம் அமைந்துள்ளது. திருகோணமலை துறைமுகத்தில் கடந்த 27ஆம் தேதி முதல் மார்ச் 2 வரையிலான தனது முதற்கட்ட விஜயத்தை மேற்கொண்டு அங்கிருந்து இலங்கை கடற்படை வீரர்களுக்கான கடல்வழி பயிற்சியுடன் மார்ச் மாதம் 6ஆம் தேதி
கொழும்பை வந்தடைந்தது. இந்த INSS தரங்கிணி பாய்மர கப்பலானது எதிர்வரும் 9ஆம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும். எப்போதும் உற்சாகத்துடன் என்ற தாரக மந்திரத்தை கொண்ட இந்திய கடற்படையின் INS தரங்கிணி 1997ஆம் ஆண்டு கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது. இக்கப்பல் கடந்த 28 ஆண்டுகளாக கடற்படை வீரர்களுக்கு சிறந்த பயிற்சி தளமாக விளங்கி வருகிறது. இத்தகைய ஏனைய நவீன போர்க்கப்பல்களை போலொன்றி முழுமையாக பாய்மரங்களின் உதவியுடன் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 சதுர அடி பரப்பளவை கொண்ட பாய்மரங்கள் காற்றை பிடித்து கப்பலை முன்னோக்கி செலுத்துகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கப்பலின் அதிகாரிகள், இயற்கை சொல்லுங்கோர்க்கமா, இயற்கை நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதையும் அந்த சூழலுக்கு ஏற்ப நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் பயிற்சி வீரர்களுக்கு கற்பிப்பதே எமது முக்கிய நோக்கம். அந்த சூழலுக்கு ஏற்ப நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் பயிற்சி வீரர்களுக்கு கற்பிப்பதே எமது முக்கிய நோக்கம். நவீன தொழில்நுட்பங்களான தானியங்கி வழி செலுத்து கருவி அல்லது நிலைப்படுத்தல் கருவி ஏதுமின்றி கைகளால் நேரடியாக கப்பலை இயக்கும் சவாலான பயிற்சியை இங்கே வழங்குகிறோம். நவீன மின்னணு வசதிகள் இன்றி இன்றும் பாரம்பரியமான மரத்திலான சுக்கான் மூலமே இக்கப்பல் செலுத்தப்படுகிறது. இந்த சக்கரத்தை கையாண்டு கப்பலை வழிநடத்தும் மாலுமி குவார்ட்டர் மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார். அத்துடன் கப்பலின் ஒவ்வொரு பாய்மரத்தையும் இயக்குவதற்காக நூற்றுக்கணக்கான கயிறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு வரிசையில் உள்ள கயிறுகள் மட்டுமே சுமார் 20 மீட்டர் நீளம் கொண்டவை. பாய்மரங்களை விரிப்பதற்கும் அடிப்பதற்கும் தனித்தனியாக கயிறுகள் பயன்படுத்தப்படுவதுடன் ஒவ்வொரு கயிறும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செயல்படுகிறது. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி திருகோணமலைக்கு வருகை தந்த இக்கப்பல் மார்ச் 2ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருந்தது. அங்கிருந்து கொழும்பு நோக்கி 4 நாள் கடல் பயணத்தின் போது இலங்கை கடற்படையின் உயர் அதிகாரி பயிற்சி மாணவர்கள் மற்றும் கடற்படை பயிற்சி மாணவர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பாய்மரங்களை அமைத்தல், பாய்மர கம்பல்களில் ஏறுதல், கடலில் கண்காணிப்பு பணிகள், என்ஜின் அறை பராமரிப்பு போன்ற நுணுக்கமான பயிற்சிகள் இலங்கை படையினருக்காக வழங்கப்பட்டதாக கப்பலின் பயிற்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இக்கப்பல் 3 பிரதான பாய்மர கம்பங்களை கொண்டது. அவை முறையே முன் பாய்மர கம்பம், முதன்மை பாய்மர கம்பம் மற்றும் பின்புற பாய்மர கம்பம் என அழைக்கப்படுகின்றன. இதன் பின்புற கம்பத்தில் உள்ள விசேட பாய்மரங்கள் ஸ்பான்கர்சன் என்று அழைக்கப்படுகின்றன. பிரபலமான ஸ்காட்டிஷ் வடிவமைப்பாளரால் உருவாக்கப்பட்ட இக்கப்பல் 2003 தொடக்கம் 2004 காலப்பகுதியில் உலகத்தை ஒருமுறை சுற்றி வந்து உலகை சுற்றி வந்த சாதனை படைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கப்பலில் வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து விளக்கமளித்த முதன்மை சீமான்ஸ் பயிற்றுவிப்பாளர் அமித் குமார் சிங் வீரர்களின் பாதுகாப்பிற்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் குறித்து விவரித்தார். பயிற்சி பெறுபவர்களின் பாதுகாப்பே எமது முக்கிய நோக்கம். தவழ்ந்து நடந்து பின்னோடுதல் என்ற படிமுறை பயிற்சியை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அதாவது முதலில் கோட்பாடு ரீதியாகவும் பின்னர் நடைமுறை ரீதியாகவும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் 2 கைகள் மற்றும் 2 கால்கள் என 4 புள்ளிகளையும் கம்பத்தில் நிலையாக பதித்து ஏறும் இந்த விசேட முறை விபத்துக்களை தவிர்க்க பெரிதும் உதவுகிறது. இதில் வீரர்கள் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து ஒவ்வொரு அடியிலும் கொக்கிகளை மாட்டி மிகுந்த பாதுகாப்புடன் ஏறுகின்றனர். தினமும் காலையில் மஸ்ட்ரீல் எனப்படும் இந்த பயிற்சி வழங்கப்படுவதன் மூலம் வீரர்கள் உயரமான பகுதிகளில் அச்சமின்றி செல்ல செயற்பட பழகுகின்றனர். நவீன வசதிகள் ஏதுமின்றி இயற்கை காற்றை மட்டுமே நம்பி இயங்கும் இக்கப்பல் பல நேரங்களில் சவால்களை எதிர்கொள்கிறது. திருகோணமலையிலிருந்து கொழும்பு வரும் வழியின் காற்றின் வேகம் மிக குறைவாக இருந்ததால் கப்பல் மிக மெதுவாக நகர்ந்துள்ளது. கப்பலின் நீளம் 55 மீட்டர்கள், அகலம் 8.5 மீட்டர்கள். வேகம் காற்று குறைவாக இருக்கும் போது கப்பல் ஒரு மணித்தியாலத்திற்கு 1 முதல் 3 கடல் மைல் வேகம் வரை மெதுவாக நகரும். ஒரு கடல் மைல் வேகம் என்பது ஒரு மணித்தியாலத்திற்கு சுமார் 1.8 கிலோமீட்டர் தூரமாகும். காற்றின் திசைக்கேற்ப பாய்மரங்களை சரியாக திருப்பி அதிகபட்ச காற்றை பிடிப்பதன் மூலமே கப்பலை செலுத்த முடியும் என அதிகாரிகள் விளக்கினர். INS தரங்கினியில் பொதுவாக 30 நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றுவதுடன் பயிற்சியாளர்களையும் சேர்த்து மொத்தம் 61 பேர் வரை பயணிக்க முடியும். தற்காப்பு நோக்கத்திற்காக சிறிய ரக இயந்திர துப்பாக்கிகள் போன்ற அடிப்படை ஆயுத தளவாடங்களும் கப்பலில் வைக்கப்பட்டுள்ளன. பாய்மரங்கள் இயக்குவதற்கு மட்டுமின்றி ஒரு மாலுமிக்கு தேவையான அடிப்படை பண்புகள் மற்றும் கடலில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்கும் திறன்களையும் இலங்கை கடற்படையினருக்கு இக்கப்பல் கற்றுக் கொடுத்துள்ளது.